குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு நிறைய இருக்கும். ஆனா ஒரு சில பொருட்களை கையால் கொடுத்தால் பண கஷ்டம் ஏற்படும். மகாலட்சுமியினுடைய கடாட்சம் நமக்கு நம்ம விட்டு போகும். அது என்னென்ன பொருள் அப்படின்ற பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விளக்கங்கள். குறிப்பிட்ட பொருட்களை நாம் கையால் கொடுத்தால் பண கஷ்டம் ஏற்படும். எப்படி அப்படின்னா, உங்கள் உள்ளங்கையால் சில பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுப்பது லக்ஷ்மி தேவியை கோபப்படுத்தும் அப்படின்றது இன்றைய காலகட்டம்ல, அன்றைய காலகட்டம் தொடர்ந்து இது பெரியோர்களும் சரி, ஜோதிடர்களும் சரி இத நம்புகிறார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவ்வாறு செய்பவர்கள் லக்ஷ்மி தேவியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடுமா. சரி, என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகாயை கையால் யாருக்கும் கொடுக்க கூடாது. இதை யாராவது செய்தால் அந்த நபருடன் சண்டை வரும். அதனால மிளகாயை கையில் கொடுக்கவே கூடாது. இரண்டாவது, கைக்குட்டை கொடுக்க கூடாது. கைக்குட்டை கொடுத்தால் அதிலையும் சண்டை வரும். வேறு இடத்தில் வைக்க வேண்டும். கைக்குட்டையை இன்னொருவருக்கு கையால் கொடுக்காதீர்கள், இல்லையெனில் நீங்கள் பணத்தை இழக்க நேரிடும். இரண்டாவது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, சமையலறையில பயன்படுத்தப்படும் முக்கிய பொருள் உப்பு. யாரும் உள்ளங்கையில் உப்பு போடக்கூடாது என்பது ஐதீகம். அதே மாதிரி மற்றவர் வீட்டில் இருந்தும் கேட்காதீர்கள். இப்படி செய்தால் அந்த நபரின் வீட்டில் தரித்திரம் ஏற்படும். நீங்கள் ஒருவருக்கு உப்பு கொடுத்தால் அதை ஒரு கிண்ணத்தில் அல்லது தட்டில் வைக்க வேண்டியது வைத்து கொடுங்கள், இல்லைன்னா கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா உப்பு கொடுத்தாலே நமக்கு கஷ்டங்கள் வரும். அதனால இத இப்படி பயன்படுத்துங்க. வியாழக்கிழமை அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஓரை வரும். அந்த ஒரு தருணத்துல போயிட்டு உப்பு வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. என்னைக்குமே சனி பகவானை மட்டும்தான் இரவில நம்ம வணங்கணும். மற்ற கிரகங்கள் அனைத்தும் நம்ம பகல்ல வெளிச்சத்துல வணங்கும் போதுதான் சிறப்பு. அதனால 1 to 2 அந்த சமயத்துல உப்பு, சில பொருட்கள், நெய், அதே மாதிரி பால், தயிர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிடலாம். அதனால நீங்க உங்க வீட்டில் விருந்துக்கு சாப்பிடும்போது கூட உப்பு பத்தலை அப்படின்னு சொன்னா ஒரு கிண்ணத்துல தட்டுலையோ உப்பு எடுத்துட்டு வச்சிருங்க, அவங்களே போட்டு சாப்பிடட்டும். அதே மாதிரி நீங்களும் யாருக்கும் கொடுக்காதீங்க. கொடுத்தால் தேவையில்லாத சண்டை சச்சரவு, லக்ஷ்மி கடாட்சம் நம்மளை விட்டு செல்லும். அதனால இதை கவனத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செய்யுங்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.